5/5/2026 ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிப்புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். அபாரகருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். யஸ்மான்னோ த்விஜதே லோகோ லோகான்னோ த்விஜதே சயஹ ஹர்ஷாமிருஷபயோத்வேகைர் முக்தோ யஸ்ஸ ச மே ப்ரியஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 12வது அத்தியாயமான பக்தி யோகத்தின் 15வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ண அர்ஜுனை பார்த்து சொல்வது, போன ஸ்லோகத்தில் அவர் சொன்னதே தான் இந்த ஸ்லோகத்தின் முடிக்கும் போதும் பக்த சமே பிரியக என்று முடிக்கிறார். எனக்கு பிரியமான பக்தர்கள் என்று முடிக்கிறார். அப்பொழுது அந்த பக்தர்களின் அந்த குணங்களை பற்றி அவர் என்ன சொல்றார் இந்த ஸ்லோகத்தில், அதை அனுபவிப்போம். கிருஷ்ணர் சொல்றார், என்னுடைய பக்தர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெரியுமா அர்ஜுனா? அவர்கள் எப்பொழுதும் ஒரு பொழுதும் யாரையும் துன்புறுத்த மாட்டார்கள். யாரோட மனமும் அந்த துன்பம் ஏற்படும்படி அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள். அனைவரும் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கணும் என்று மட்டுமே ஆசைப்படுவார்கள். அப்படி யாரையுமே துன்புறுத்தாமல், யாராலும் துன்புறுத்தப்படாமல் இருக்கும் என்னோட பக்தர்கள் எப்பொழுதும் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் லாபத்திலும் நஷ்டத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் சமமாகவே இருப்பார்கள். அப்படி இந்த சமபாவனை தான் கர்மயோகத்திற்கு அடித்தளமாக இருக்கிறது என்று ஏற்கனவே பார்த்தோம். அப்படி சுகமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், லாபமாகட்டும், நஷ்டமாக இருக்கட்டும், வெற்றி தோல்வி, இப்படிப்பட்ட துவந்துவங்களுக்கு, இப்படிப்பட்ட இரட்டைகளில் சமமாக இருப்பார்கள். அந்த ஒரு சமபாவனையின் உச்சகட்டத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்றும் சொல்றார் கிருஷ்ணன். அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு பயமோ கோபமோ தேவையில்லாத ஆசையோ எதுவுமே வராது. தேவையில்லாத குணங்கள் எதுவுமே வராது அவர்களுக்கு. இப்படி பொய், பொறாமை, கோபம், ஆசை இப்படி போன்ற விஷயங்கள் எதுவுமே அவர்களும் வராத காரணத்தினால் வெறும் நற்குணங்கள், உண்மையை மட்டுமே பேசுவார்கள். அனைவரையும் சமமாக நேசிப்பார்கள். அன்பை உலகில் பரப்புவார்கள். அனைவரையுமே அந்த இறைவனின் அந்த கருணையை, அந்த இறைவனின் அந்த ஒரு மகிமையை பற்றி உலகுக்கு உணர்த்துவார்கள். அப்பேற்பட்ட பக்தர்களை கண்டாலே அனைவருக்கும் அவர்களை பார்த்தாலே ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் நிலைமையில இருப்பாளாம். அவ்வளோ ஒரு தெய்வீகமான சுரூபத்தை அடைந்திருப்பார்கள். அப்படி ஒரு தெய்வீகமான ஒரு ரூபத்தோடு நடந்து கொண்டிருக்கும் இவர்கள், என்னோட பக்தர்கள், அவர்களை காண்பதே மிக ஒரு புண்ணியமாக மாறுகிறது. அவர்களை கண்டு அவர்களை வழிபடுவதே பெரும் புண்ணியமாக நம்மளுக்கு அமைந்து விடுகிறது. அதனால்தான் இன்றளவும் நம்மளுக்கு இந்த குருமார்களை வழிபடுவது ஒரு வழக்கமாக இருக்கு. சாதுக்களை, இந்த யோகிகளை, சன்னியாசிகளை வழிபடுவது ஒரு யோகம் நமக்கு ஒரு வழக்கமாக இருக்கு. இதுவே சன்னியாசிகளாக இருந்து குருமார்களாக நம்மளுக்கு பல பேர் இருக்கா, குலகுருகள் என்று சொல்வார். அப்படி இருக்கும் குலகுருமார்களை வழிபடுவதும் நம்மளுக்கு ஒரு வழக்கமாக இருக்கு. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்றால், இந்த இடத்துல இந்த பகவத்கீதையில கிருஷ்ணர் இதற்கான விளக்கத்தை சொல்றார். அப்பேற்பட்ட என்னுடைய பக்தர்கள் கர்ம பலத்தை தியாகம் செய்தவர்கள், என்னை மட்டுமே மனதில் வைத்திருப்பவர்கள், அந்த இறைவனை சாக்காரமாகவோ நிராகாரமாகவோ இறைவனின் மயமாகவே இருப்பவர்கள், உலகில் அன்பை பிரச்சாரம் செய்பவர்கள், பரப்புவார்கள். அப்படி அன்பே வடிவமாக இருக்கும் நபர்களை அனைவருமே வழிபடுவார்கள் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அப்பேற்பட்ட பக்தர்களே எனக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கிறார் நம்ம கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 12வது அத்தியாயமான பக்தி யோகத்தின் 15வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.